அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் தஃப்சீருடைய கிளாஸில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனுடைய விளக்கத்தை போன பதிவுகளில் பார்த்தோம். இப்லீஸ்னா யார், ஷைத்தான்கள்னா யார், இந்த இப்லீஸருடைய ஷைத்தான்களுடைய கூட்டத்தினால் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு ஏற்படும், இதனால் இந்த மக்களை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இந்த இப்லீஸும் ஷைத்தான்களும் இருக்காங்கங்கிறத பற்றி போன பதிவில் பார்த்தோம். அல்லாஹ் தாலா இந்த ஷைத்தான்களை பற்றி தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். இன்ன ஷைத்தான் இலக்கும் அதுவும், இந்த ஷைத்தான்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். ஃபத்தஹிதுஹு அதுவும், நீங்களும் அவர்களை எதிரிகளாக ஆக்கிக்கொள்ளுங்கள். இந்த ஷைத்தான்களை நீங்களும் எதிரிகளாக ஆக்கிக்கொள்ளுங்கள். இன்னமா எது ஹிஸ்பஹு, அவனுடைய கூட்டத்தார்களை அழைப்பதெல்லாம் எதுக்காக அப்படின்னா லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்புக்காகவே அவனுடைய கூட்டத்தார்களை அந்த ஷைத்தான் அழைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நரகத்திற்கு அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற அந்த ஷைத்தான்களை நீங்கள் எதிரிகளாக ஆக்கிக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான், நிச்சயமாக அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவனும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்படி மோசமாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்காக அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சில துஆக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த துஆக்களை நம்மை ஓதுமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா 23வது அத்தியாயத்தில் 97வது 98வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், என் இறைவனே, இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொடு, உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துஆ கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதாவது ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், இந்த ஷைத்தான்களின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக ரப்பி அய்யஹ்லுரூன், இன்னும் அந்த ஷைத்தான்கள் என்னிடம் நெருங்காமல் இருக்க, என்னை நெரிக்காமல் இருக்க என் இறைவனே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா துஆ கேட்குமாறு நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இரண்டாவதாக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு துஆ கற்றுக் கொடுத்துருக்காங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் வலிமையுள்ளவன் அவனே. இந்த துஆவை ஒரு நாளில் 100 முறை யார் சொல்கிறாங்களோ அவங்க 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கான சமமான நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். 100 நன்மைகள் எழுதப்படும். அவருடைய கணக்கிலிருந்து 100 தீமைகள் அழிக்கப்படும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரின் அந்த நாளில் மாலை நேரம் வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த துஆவை யார் ஓதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மூன்றாவதாக சூரத்துல் பக்ரா ஓதுவதின் மூலமாக ஷைத்தான் விரண்டோடுவான்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். அதாவது உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிவிடாதீர்கள், மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாமல் இருக்கோ அந்த வீடு கபர்களுக்கு சமமானது, சவக்குழிகளுக்கு சமமானது. அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் நீங்கள் ஓதுங்க. அதுவும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதுனீங்கன்னா ஷைத்தான் விரண்டோடிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வீடுகளில் தொழுங்கள், உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தொழுங்க.
தொழுவாமல் சவக்குழிகளாக, அதாவது கபறுகளாக உங்களுடைய வீட்டை ஆக்கிராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய வீடுகளில் தொழாமல் இருந்தாலும் கபறுகளுக்கு அந்த வீடு சமமானது, அதே மாதிரி ஓதாமல் இருந்தாலும் அந்த வீடு கபறுகளுக்கு சமமானதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுங்கள், ஓதுங்கள், தொழுவாமல் ஓதாமல் உங்களுடைய வீடுகளில் இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஷைத்தான் ஓட மாட்டான். நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுனீங்கன்னா ஷைத்தான் அங்கேருந்து விரண்டு விடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 4வதாக ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, அதாவது மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஷைத்தான் மனிதர்களுடைய உள்ளங்களில் தவறான எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருப்பான், சந்தேகங்களை போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தவறான எண்ணங்களை போடுவதனாலையும் சந்தேகங்களை போடுவதனாலையும் இதனால் நம்மளுடைய செயல்பாடுகள் வழிகேட்டின் பக்கம் போகக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம பாவம் செய்து நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலையை ஷைத்தான் ஏற்படுத்திடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அப்போ இந்த தீமையான எண்ணங்களிலிருந்து, சந்தேகங்களிலிருந்து, அதாவது சந்தேகங்கள்லாம் சில சமயம் இறைவனை யார் படைத்தது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்குலாம் ஷைத்தான் எண்ணத்தை ஏற்படுத்துவான். இதை மாதிரி எல்லா விஷயங்களையும், எல்லா தீமையான எண்ணங்களையும் போடுவான். அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும் எது இது தவறான எண்ணமா சரியான எண்ணமாங்கிறது அவங்கவுங்களுடைய உள்ளத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அந்த மாதிரியான தீமையான எண்ணங்கள் நமக்கு தோன்றும் பொழுது நம்ம உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுகுன். ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணத்தை போடும் பொழுது ஃபஸ்தஇது பில்லா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். இன்னஹு, நிச்சயமாக அல்லாஹ் சமீஉன் அலீம், நிச்சயமாக அவன் அறிந்தவனாகவும் செவி ஏற்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் தோன்றும் போது அல்லாஹ்விடத்தில் எப்படி பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்ளணும். அதே மாதிரி மறதியை இந்த ஷைத்தான் ஏற்படுத்துவான். நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரியான நேரங்களில் மறக்கடிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த நேரத்தில் ஷைத்தான் நம்மளை மறக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு நம்ம சொல்லிக்கணும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், ரசூல்லாவை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு ஷைத்தான் மறக்கடித்து விட்டால், உங்களுக்கு ஷைத்தான் மறக்கும்படி செய்து விட்டால் அப்படின்னு சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில். அதே மாதிரி சூரத்துல் யூசுஃபில், அந்த யூசுஃப் நபியோடைய சம்பவத்திலையும் அந்த சிறைச்சாலையிலேருந்து போகக்கூடிய அந்த மனிதர் யூசுஃப் நபியை பற்றி அந்த அரசர்கிட்ட சொல்ல மறந்துடுவார். அப்போ ஷைத்தான் மறக்கடித்து விட்டான் அப்படின்னு அவர் சொன்னதை அதையும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் குறிப்பிடுறான். இது 12வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி மூசா நபியோடைய சம்பவத்தில் மூசா நபி அவங்களுடைய தோழரும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகும்பொழுது அந்த மீன், ஒரு அடையாளத்துக்கு மீன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த மீன் காணா போயிருக்கும் இடையில. அப்போ மூசா நபியோடைய தோழர் சொல்லியிருப்பாங்க, ஷைத்தான் எனக்கு மறக்க வச்சுட்டான், அந்த மீன் காணா போன அந்த செய்தியை அவங்கள்ட்ட சொல்லாமல் ஷைத்தான் என்னை மறக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தான் தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மறக்கிற விஷயம் ஷைத்தானால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம மறக்கும்பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். 6வதாக கோபம் ஏற்படுறது. நமக்கு கோபம் ஏற்படுற அந்த செயலே ஷைத்தானுடைய ஒரு செயல் தான். அந்த ஷைத்தான் தான் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் என்னென்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருந்துக்கிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் முகம் சிவக்கக்கூடிய அளவுக்கு சண்டை போடுறாங்க, திட்டிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு நான் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறேன், இந்த துஆவை இவங்க சொன்னாங்கன்னா இவங்களுடைய இந்த கோபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு இவர் சொன்னார்னா இந்த கோபம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கோபம் ஏற்படும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா கோபத்தினால ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த செயலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி கோபத்தினால பேசக்கூடிய வார்த்தைகளும் சரியான முறையில் இருக்காது. இதனால் பல விபரீதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்கிறதுக்காக கோபம் ஏற்படும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம சொல்லி கோபத்தை அடக்கிக்கணும். 7வதாக கெட்ட கனவு காணும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு நம்ம சொல்லிக்கணும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்ல கனவு வந்துச்சுன்னா அது அல்லாஹ்விடத்திலிருந்து வர்றது, கெட்ட கனவு வந்துச்சுன்னா அது ஷைத்தானிடம் இருந்து வர்றது. அப்போ நீங்கள் கெட்ட கனவை கண்டீங்கன்னா உங்களுடைய இடது பக்கத்தில் நீங்கள் துப்பிட்டு ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாவல் தேடிக்கணும். 8வதாக பாத்ரூம்குள்ளே நம்ம நுழையும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி அப்படின்னு துஆ கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துஆக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவா, அருவருக்கத்தக்க செயல்கள், இழிவான பண்புகள் ஆகியவற்றை தூண்டும்
ஷைத்தானுடைய குணம் என்ன? அருவருக்கத்தக்க செயல்களை செய்ய வைப்பான். இழிவான பண்பாடுகளை கொண்டவனாக இந்த ஷைத்தான் இருப்பான். இந்த ஷைத்தான்களின் தூண்டுதல்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த துஆவுடைய பொருள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி அப்படிங்கிற இந்த துஆவை ஓதிட்டு தான் நம்ம பாத்ரூம்குள்ளே நுழையணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. 9வதாக கணவன் மனைவி உறவு கொள்ளும் பொழுது ஒரு துஆவை ஓதணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன துஆ அப்படின்னா, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிப் ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிப் ஷைத்தான மா ரஸக்தனா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இறைவா எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, நீ எங்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, அந்த உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு துஆ கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி துஆ கேட்டு அந்த உறவின் மூலமாக குழந்தை வழங்கப்பட்டால் ஷைத்தான் எந்த தீங்கும் அந்த குழந்தைக்கு விளைவிப்பதில்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 10வதாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும், ஷைத்தான்கிட்டேருந்து பாதுகாத்துக்கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் 3வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இம்ரானின் மனைவி துவா கேட்டதாக சொல்கிறான். இம்ரானின் மனைவி அப்படின்னா யாருன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் ஹன்னா. அவங்க பேர் ஹன்னா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தான் இம்ரானுடைய மனைவி. அவங்க அல்லாஹ்விடத்தில் என்ன துவா கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. இதை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. அதே மாதிரி 11வதாக குழந்தை பிறந்தவுடன் துவா கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதுவும் இதே வசனத்தில், இதுக்கு அடுத்த வசனத்துலேயே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் குழந்தை பிறந்த பிறகு என்ன துவா கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வ இன்னி சம்மை துஹா மரியம், அந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பேர் வச்சுருக்கேன். வ இன்னி ஒ ஈதுஹா பிக ஒ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களையும் இவங்களுடைய சந்ததிகளையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ கேட்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. குழந்தை பிறந்த பிறகும் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்து கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறதா 3வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்போ குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்காகவும் நம்ம ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். அந்த குழந்தையுடைய சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, பின்னாடி வரக்கூடிய வாரிசுகள், இந்த வாரிசுகள் எல்லாரையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்து கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த துவா அவங்க கேட்டதை நமக்கு அல்லாஹ் தாலா எடுத்து காட்டுறான். அப்போ நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளுக்காகவும் துவா செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான்.